ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, பாட்டியோட இன்ஸ்கர்ட் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் இப்போ தைச்சிருக்கிறது தைச்சி முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன். இது எப்படி தைக்கிறது, எப்படி கட் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து ரேஷன் வேஷ்டி தான். ரேஷன் வேஷ்டியில் நான் ஒரு பாட்டியோட இன்ஸ்கர்ட் வந்து சிம்பிளாக தைச்சி முடிச்சிருக்கேன். இது அவ்வளோ நுணுக்கமாக ஃபார்முலா படி கட்டிங்கு ஸ்டிச்சிங்லாம் கிடையாது. நம்ம சிம்பிளாக எப்படி தைக்கலாம் அப்படின்றது தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ளீட் வந்து ஆல்ரெடி கேல்குலேஷனோடு நான் போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், தைச்சி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போது தேவையான மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். ஹைட் வந்து எனக்கு 36 இன்ச்சு வேணும். ஸோ அது கூட கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு, ஸோ 37 இன்ச்சு. இடுப்பு சுற்றளவு வந்து 40 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு வந்து நம்ம வந்து சைடில் வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஓப்பன் விடுவோம்ல, அதுக்கு 1 இன்ச் நான் விட்டுருக்கேன் மடித்து தைக்க. ஸோ 41 இன்ச்சு. இந்த 41 இன்ச்சையும் நம்ம ஈஸியாக டக்குன்னு முடிக்கணும், வேறு எந்த கேல்குலேஷனும் பண்ணாமல் நம்ம சீக்கிரமாக முடிக்கணும்னா ஃப்ளீட்டு ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபுல்லாக நம்ம ஃப்ளீட் வச்சுக்கிட்டு நம்மளோட இடுப்பு சுற்றளவு வந்ததும் நம்ம 1 இன்ச்சு, அதாவது முதல்ல கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளீட் வைக்க ஆரம்பிக்கணும். வச்சுட்டு அதை அளந்து பார்க்கணும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அளந்து பார்க்குறப்ப 41 இன்ச்சு வருதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஓகேவா? இதுனா ஒரு ஈஸியான மெத்தட். நம்ம ஹைட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து கேல்குலேட் பண்ணிக்கிட்டோம் போதும். இதான் நம்ம என்ன ஃப்ளீட் வைக்க போகிறோன்னா, இல்லை நான் வந்து கேல்குலேஷன் படி தான் வைப்பேன் அப்படின்னா நீங்கள் நைஃப் ஃப்ளீட்டோட கேல்குலேஷன் அதை நான் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுனா கிளாத் எவ்வளோ வேணும், எந்த அளவுக்கு ஃப்ளீட்டோட சைஸ் இருக்கும் அப்படின்றது இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு வந்து ரஃப்பாக தான் இதில் வைக்க போகிறேன். இப்போது நைஃப் ஃப்ளீட் வச்சு முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, சைடில் வந்து ஃபோல்ட் பண்ணி மடிக்கணும். நான் இந்த 2 இது விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு கீழேயும் நம்ம ஃபோல்ட் பண்ணி மடிக்கணும். மடிச்சிட்டோம் அப்படின்னா சைடை ஜாயின் பண்ணி நம்ம நாடாக வைக்க போகிறோம். அவ்வளோதான். இது வந்து நம்ம வேஷ்டியோட கிளாத்தே நம்ம நாடாவாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் கிளாத்தை வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்னா, நமக்கு வந்து வித்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஹைட் வந்து நான் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல் ஹைட்டுமே வந்து எனக்கு 37 இன்ச் இருக்குது. மேலே வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. நம்மளை பார்த்து இது டபுள் ஃபோல்டு இருக்குது, மேலே ஃபோல்டிங், இந்த சைடு ஓப்பன், இங்கேயும் ஓப்பனில் தான் இருக்குது. இப்போது நம்ம மேலே கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஜாயிண்டிங்கை வந்து கட் பண்ணி விட்டுட்டு சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளீட் வைக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இப்போ ஹைட்டை மட்டும் நான் உங்களுக்கு அளந்து காட்டிடுறேன். ஹைட்டு 37 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ மேலே இருக்கிறத அந்த க்ளோஸை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஜாயிண்டிங் போட்டுக்கலாம். இப்போது கிளாத்தில் வந்து ராங் சைடு 2ஐயும் மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு 2 நல்ல சைடும் உள்ளே இருக்கணும், 2 ராங் சைடும் வெளியில் பேஸ் பண்ணி இருக்கணும். சைடில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக நம்ம வந்து 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ 2 கிளாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்படி போகிறனால நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோன்றது வெளியில் தெரியாது. இப்போ அமுக்கு தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ரைட் சைடில் ஃப்ளீட் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம வந்து கிளாத்தை வந்து விட்டுக்கலாம். 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு நம்ம ரஃப்பாக தான் வந்து ஃப்ளீட் வந்து வைக்க போகிறோம். ரஃப்பாக தான் இப்போ ஃப்ளீட் வந்து வச்சிட்ருக்கேன்.
உங்களுக்கு வேணும்னா நைஃப் ஃப்ளீட்டோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து ஐகானில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிக்கும்னு அவங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கண்டிப்பாக கேளுங்க, நான் கிளியர் பண்ணுவேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம ரஃபாக ஃப்ளீட் வச்சு ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். நான் இந்த ஃப்ளீட் வந்து எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை, நான் ரஃபாக தான் வச்சுக்கிட்டுருக்கேன். ஒரு ஃப்ளீட்டு மேலே இன்னொரு ஃப்ளீட் வந்து படக்கூடாது, அவ்வளோதான் வித்தியாசம். வச்சா அது ரொம்ப நெருக்கமாக தெரியும், இது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தெரியும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃப்ளீட் வச்சுட்டு இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். லாஸ்ட்லேயும் 2 இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டுட்டு முடிச்சுருங்க. முடிச்சுட்டு இப்போ டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அளந்து பார்க்கலாம். நமக்கு தேவை 41 இன்ச்சு. உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாதி 41 இன்ச்சில் பாதினா 20.5 இன்ச்சு இருக்கணும் நமக்கு. இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு 19 இருக்குது, அதனால் நான் ஒரு 2 ஃப்ளீட்டை வந்து பிரித்து விட்டுக்கிறேன். பிரித்து விட்டுட்டு நான் இப்போ அளந்து பார்க்குறப்ப நமக்கு 20.5 இன்ச் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ராங் சைடில், கிளாத்தோட ராங் சைடில் நம்ம சைடில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக மடித்து தைச்சிக்கலாம். 1 இன்ச்சு விட்டுருக்கோம். 40 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு, 1 இன்ச்சு வந்து மடித்து தைக்கிறதுக்கு நான் சொன்னேன். அந்த 1 இன்ச்சில் 1/2 இன்ச்சு ஒரு சைட்லேயும் இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு சைட்லேயும் வச்சுக்கலாம். ஒரு 10 இன்ச்சுக்குள்ளே நம்ம வந்து சைடில் ஓப்பன் விட்டுக்கலாம். உங்களுக்கு அளவு ஸ்கர்ட் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதை அளந்துக்கோங்க. ஹைட்டும் வித்தும் நீங்கள் மெயினாக அளந்துக்கோங்க. சைடில் ஓப்பன் எந்த அளவுக்கு விட்டுருக்காங்கன்னு அளந்துக்கோங்க, போதும். இப்போ இந்த சைடும் நம்ம வந்து அந்த ஓப்பனை வந்து மடித்து தைச்சிக்கலாம். இப்போ தைச்சாச்சு. இப்போது கீழே வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். கீழேயும் ராங் சைடில் நம்ம மடித்து தைக்க போகிறோம். கீழே வந்து நம்ம 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம் உயரத்தில், அதில் 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம மடித்து உருட்டி தைச்சிக்கலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கோங்க. இப்போது டபுள் ஃபோல்ட் பண்ணி தைச்சி முடிச்சாச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். இப்போது நான் வந்து ஃபுல்லாக வந்து மடித்து கீழே தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம மேலே வந்து பட்டிக்கு வந்து நாடா வைக்க போகிறோம். நாடா வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு. இப்போது இடுப்பு சுற்றளவு வந்து நமக்கு 40 இன்ச்சு வரும். 40 இன்ச்சுக்கு மேலே ஒரு 55 இன்ச்சு 60 இன்ச்சுக்கு 2 பக்கமும் 10 இன்ச் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு 60 இன்ச்சுக்கு நம்ம நாடாவோட ஹைட் வந்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போது ரைட் சைட்லேருந்து நாடா வந்து நான் 1 இன்ச் எடுத்துட்டேன் தெரியாமல். நீங்கள் ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து 1 இன்ச் வந்து ரொம்ப சின்னதாயிருச்சு. இப்போ நம்ம ரைட் சைடில் வச்சு ராங் சைடுக்கு திருப்ப போகிறோம் நாடாவை. இப்போ நான் ரைட் சைடு எடுத்திருக்கேன், ராங் சைடு உள்ளே இருக்குது. இப்போது ஒரு 10 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு 10 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம ஒரு ரஃப் தையல் போட்டு அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃப்ளீட் எல்லாம் வந்து நேராக இருக்கணும். ஒரே சைடாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு முடிச்சிருங்க.
நேராக ஃப்ளீட்டெல்லாம் கொஞ்சம் நேராக எடுத்து விட்டுட்டு அந்த ஃப்ளீட்டு தைச்சிருக்கோம்ல அது மேலே வச்சு தைச்சிக்கோங்க. நீங்கள் நாடாவோட அகலத்தில் வந்து 1 இன்ச் எடுக்காதீங்க, சின்னதாகிருச்சு. 1.5 இன்ச்சுக்கு மேலே எடுத்துக்கோங்க. என்கிட்ட கிளாத்தும் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் இதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப இதாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு தையல் போட்டு முடிச்சாச்சு. இந்த பக்கமும் முடிக்கிறப்போ அந்த இலையாடி முடிச்சிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை அப்படியே மடித்து அப்படியே தைக்க போகிறோம். அவ்வளோதான். பார்த்திங்களா, எனக்கு சின்னதாயிருச்சு. மேலே கொஞ்சம் பட்டையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா 1.5 இன்ச் கிட்ட வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு அந்த கார்னர் வந்து நல்லா இருக்குன்றனால நான் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதிலே நம்ம ரஃப் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இலையாடல், ரஃப் தையல் இதெல்லாம் ஒன்று தான். இப்போது இதை அப்படியே மடித்து ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். முடிக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, முடிக்கிறப்போ ஒரு சைடில் வந்து முடிக்கிறப்போ நம்ம அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜ் தெரியுதா நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறது, அந்த அடியில் இருக்க துணியையும் நான் மடித்து இப்போ நம்ம மேலே அமுக்கு தையல் போட்டுட்ருக்கோம்ல அந்த கிளாத்தை அதுக்கு மேலே உள்ளே வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். பிசுறு இருக்க துணியை உள்ளே விட்டுட்டு அந்த நல்லா இருக்க துணியை மேலே வச்சு ஒரு அமுக்கு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்ருக்கேன். இப்போது அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து தைச்சிருக்க மாட்டோம். அந்த சைட்லேயும் பிசுரை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அந்த உள்ளே இருந்து, அதாவது அந்த ஓப்பன் விட்டுருக்கோம்ல அது மேலே இருந்து இதே மாதிரி தான் உள்ள பிசுறு துணியை உள்ளே வச்சு மேலே அதுக்கு மேலே இந்த பட்டி லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணோம்ல அதை அப்படியே வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. பிசுறு துணி ஃபஸ்ட்டு உள்ளே போனோம், அதுக்கு மேலே தான் இந்த இது வரும். அந்த சைடு நம்ம எப்போ தைச்சிட்டு வந்தோமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாற்றி பிசுறு இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. பிசுரை கரெக்டாக உள்ளே வச்சு மேலே அந்த நல்ல கிளாத்தை வந்து அப்படியே வச்சுருங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ராங் சைடில் எடுத்துக்கணும் கிளாத்தை. ராங் சைடில் கிளாத்தை எடுத்தாச்சு. எடுத்துட்டு கீழே ஒன்று போல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த ஓப்பன் இருக்குல்ல ரெண்டையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. மேலேருந்து கரெக்டாக ஒரே அளவாக வச்சு அந்த ஓப்பன்லேருந்து ரஃப் தையல் போட்டு ஸ்ட்ரைட்டாக முடிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 2 கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணுறப்போ எப்போவுமே வந்து நம்ம 2 தையல் போட்டுக்கலாம். இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ கீழேயும் ஒன்று போல் தான் இருக்குது. நம்ம அப்படியே வந்து உருட்டி மடித்து தைச்சிடலாம். இன்னொரு தையலும் போட்டுக்கோங்க. இன்னொரு தையல் போட்டு முடிச்சிட்டா நம்மளோட பாட்டியோட உள்பாவடை வந்து தைச்சி முடித்தாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இல்லை வேறு ஏதாவது தையல் ரிலேட்டடாக வந்து மிஷின் ரிலேட்டடாக அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் மறக்காமல் கிளியர் பண்ணுவேன். இப்போது நம்ம இன்ஸ்கர்ட் வந்து ஃபுல்லாக வந்து பாட்டி இன்ஸ்கர்ட் வந்து தைச்சி முடித்தாச்சு. சேம் இதே மாதிரி தான் நம்ம வந்து பார்ட் 7 பார்ட் 6 பார்ட் அந்த மாதிரி வீடியோவும் ஃப்யூச்சரில் வரும். இதோட சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.